நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 765வது பகுதியாக போய் தரிசனம் பார்த்த ஒரு கிராம சிவாலயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோவிலை பற்றி நான் முன்னாடி படிச்சிருக்கேன். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி இந்த கோவிலை பற்றி இந்த இடம் இருக்குங்கிறது தெரியும். ஆனால் போன வருஷம் இந்தியாவுக்கு போயிருந்தபோது எண்கண் முருகர் கோவில் ரொம்ப பிரசித்தியானது. திருவாரூர் பக்கத்தில், அதாவது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகும்போது இருக்கக்கூடிய கோவில். அந்த எண்கண் கோவில் வழியாக வரும்போது இந்த ஊரை தாண்டி போயிட்டு அப்புறம் இடது பக்கத்தில் ஏதோ ஒரு கோவிலை பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி திருப்பி வந்து பார்த்தோம். இந்த இடம் காப்பனாமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த கிராமம் காப்பனாமங்கலம்ங்கிறதுல அம்பாள் பிரகன் நாயகி, அதாவது பெரிய நாயகி அம்பாளா ஸ்ரீ கைலாசநாதரோட. இந்த கோவில் வெளியிலேருந்து பார்த்துட்டா உங்களுக்கு கோவில் இருக்கிற மாதிரியே தெரியாது. ஒரு திருப்பத்துக்கிட்ட நிறையா உள்ளுக்குள்ளே போனால் தான் கோவிலை தெரியும். பூஞ்செடிகள் தோட்டம் மாதிரி இருக்குது. அந்த தோட்டத்துக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நாங்கள் போனபோது இந்த கோவிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியார் யாருமே இல்லாட்டாலும் தன்னோட கடமையை செய்யணும்னு சொல்லி அவ்வளவு நிதானமாக சுவாமிக்கு அவர் பண்ணுறத, அவசரப்பட்டு ஏதோ வந்தோம் காலில் கஞ்சி கொட்டின்ட்டு போகணுன்ட்டு இல்லாமல் இருந்து அவர் நிதானமாக பூஜை பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இப்படி இவருக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அந்த தெய்வத்தோட தனிமையில் இருந்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சவர் அவர் நினச்சிட்டேன். நான் இந்த ஊரை பற்றின ஸ்தல வரலாறு அவர்கிட்ட கேட்டிருந்தேன். சுவாமியோட கோவில் வாசலில் அந்த கிழக்க பார்த்த சுவாமியாக இருக்கார். வாசலில் பிள்ளையார் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா சுற்றி வரும்போது இங்கே கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கை எல்லாரும் இருந்தால் பிள்ளையாருக்கு தனியாக ஒரு சன்னதியும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. சுவாமி கிழக்க பார்த்துட்டோம், அம்பாள் தெற்க பார்த்தோம். நமக்கு இங்கே அனுகிரகம் பண்ணுறா. இந்த பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே சனீஸ்வர பகவான் இருந்ததையும் பார்த்தது ஞாபகம் வருது. அதையும் நான் சொல்கிறேன். இந்த கோவில் சோழர் கால கட்டடக்கலையில் கட்டப்பட்டது. ரொம்ப பழமையான கோவிலாக தான் தெரிகிறது. இந்த கோவிலோட வரலாறுன்னு சொல்லி தேடி பார்க்கணுன்ட்டு படிக்கும்போது தெரிய வந்தது, இந்த அகஸ்திய விஜய சித்தர் அவரோட அந்த ஒரு அகஸ்திய விஜய சித்தரோட மாத இதழ் ஒன்றுத்தில் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள்ங்கிறவர், சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர் எழுதுறது, அந்த புஸ்தகம் ஒன்றுத்தை படிக்கிற பாக்கியம் கிடச்சிது. அதாவது அகஸ்திய விஜயத்தில் அந்த புஸ்தகங்களில் சொல்லியிருக்கான், பாலாம்பிகை அப்படின்னு அம்பாள் சின்ன ரூபத்தில் பாலையாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அந்த பாலாம்பிகைக்கும் சக்தி ஸ்தலங்கள் இருக்கான். எப்படி நமக்கு 51 சக்தி பீடம்ட்டு இருக்கோ அந்த மாதிரி பாலையாக இருக்கிற அம்பாளுக்கும் சக்தி ஸ்தலங்கள் இருக்கான். அதில் திருச்சி உய்யகொண்டான் மலைக்கோவில் ஒன்று, அப்புறம் திருநெடுங்களம் சொல்லி நம்ம திருச்சிக்கிட்ட இருக்கிறது ஒன்று, அப்புறம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய வாராகி சன்னதி, இதெல்லாம் பாலாம்பிகை சக்தி ஸ்தலங்களாம். அந்த மாதிரி அந்த சக்தி ஸ்தலங்களில் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரகன்நாயகி அம்பாள் சமேத கைலாசநாதர் கோவிலும் இருக்குது அப்படின்னும் இந்த
பாலையாக இருக்கிறவாள், அதாவது சின்ன குழந்தையெல்லாம் இருக்கிறவாளை பாத பூஜை பண்ணி அவளுக்கு கன்னியாவந்தனம் சொல்லிட்டு செஞ்சு காப்பு ரட்சைகளில் வந்து அவளை சக்தி அவளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்கு இங்கே பூஜைகள் நடத்தப்படும். அதனால தான் இது வந்து கன்னியாவந்தனம்ட்டு செஞ்சின்னு இருந்தா அந்த காலத்துலன்னு. அதை சொல்லும்போது நம்ம வீடுகளில் வந்து சுமங்கலி பிரார்த்தனைன்னு சொல்லி செய்வோம். மங்களி பொண்டுகள் சுமங்கலி பிரார்த்தனைன்னு. அதில் கன்னியா பொண்களுக்கு ஒரு கன்னியாவை கூப்பிட்டு வச்சு அந்த குழந்தைக்கு பாவாடை எல்லாம் சாத்துறது கொடுக்கறதுங்கிறது பழக்கம் இருக்குது. இதையே வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அவள் அஷ்டமி அன்னைக்கு கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு அந்த குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுக்கறத நவராத்திரி போதும் சரி 4 நவராத்திரியிலையும் அவள் செய்கிற பழக்கங்கிறது ரொம்ப விஸ்தாரமாக இருக்குங்கிறது இப்போ இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலிமா நான் தெரிஞ்சின்ற விஷயமா இருக்குது. இப்போது இந்த ஊரில் காப்பு கட்டுறதுங்கிறது வந்து பிரசித்தி. கைலாசநாதர் கிட்ட வச்சுட்டு அம்பாள் கிட்ட வச்சு வர்றவாளுக்கு காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்கா, சாதாரணமாக எதுக்கு காப்பு கட்டுவான்னாக்கா, ஏதாவது தீய சக்தி, அதாவது பில்லி சூனியம் ஏவல் ஏதாவது பயந்துன்னு இருந்தால் அதுலேருந்தெல்லாம் போகிறதுக்கு, நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்கு, அதுலேருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கையில் ரக்ஷையாக கட்டி விடுவா. சில பேர் வந்து காலிலையும் கட்டுவா. காலில் இடது காலில் கருப்பு கலர் கயிறு கட்டி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த கயிறுலேயே வந்துட்டு 3 விதமான கயிறு கட்டி நான் பார்த்துருக்கேன். கோவில்கள்லாம் வந்து ஏதாவது திருவிழா பூஜைகள் நடக்கிறது, தீமிதி காவடி இல்லை கோவிலில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் எது நடந்தாலுமே அப்போ வந்து அந்த திருவிழாலெல்லாம் தடை இல்லாமல் இன்னல்கள் இல்லாமல் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு காப்பு கட்டுவா. அதெல்லாம் வந்து மஞ்சள் கலரில் காப்பு கட்டுவா. இது வந்து மங்களகரமான கல்யாணத்து போது காது குத்துறதுல கூட சில பேர் வந்து இந்த கல்யாணத்தில் கட்டுறது பேர் கங்கணம்னு சொல்லுவா. அந்த கங்கணம் கட்டுற மாதிரி இருக்கிறது மஞ்சள் கயிறில் கட்டுவா. அதே மாதிரி சிவப்பு கயிறுலையும் பாதுகாப்புக்காக வேண்டி கட்டுறது. பிரத்யங்கரா தேவி கோவிலில் வந்து சிவப்பு கயிறு கட்டுற பழக்கம் பார்த்துருக்கேன் நான். அதே மாதிரி திருஷ்டி தோஷங்கள் நீங்கிறதுக்காக வேண்டி கருப்பு கயிறு கட்டுவா. சாதாரணமாக இந்த கயிறு கட்டுறதுங்கிறதுலேயும் ஆண்களுக்குன்னா வலது கையில் கட்டுறதும் பெண்களுக்கு இடது கையில் கட்டுறதும், சின்ன குழந்தைகளுக்கு அரண்யான் கயிறுன்னு சொல்லிட்டு இடுப்பில் கட்டுறதும், சில சமயம் கழுத்தில் கட்டி தாயத்து போடுறதும், காலில் இடது காலில் கருப்பு கயிறு கட்டுறதும் நம்மளோட இந்து சமயத்தில் அது ஒரு பழக்கமாகவே பாரம்பரியமாகவே இருந்துட்டுருக்கு. இப்போது இந்த கோவிலை பற்றி நான் பாக்கி விஷயங்களை பற்றி எனக்கு தகவல் கொடுத்து உதவி செஞ்சவர் அவர்களுக்கு நன்றியை சொல்லிவிட்டு இந்த கோவிலை பற்றின விவரங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவுக்கு எனக்கு உதவினவர் வந்து திரு கௌதம் சிவாச்சாரியார், என்கண் கோவிலை சேர்ந்தவர். அவர் தான் இந்த காப்பனாமங்கலம் கோவிலில் பூஜை பண்ணுறவரோட நம்பர் எனக்கு வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறமா நீடாமங்கலம் பக்கத்தில் கோகமுகேஸ்வரர் கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஸ்ரீராம் கீர்த்திவாச சிவாச்சாரியார் அவர்களும் இந்த கோவிலுக்கு சொந்தக்காராங்கிறபடியாக அவரும் எனக்கு உதவி செஞ்சார். அதுக்கப்புறமா இப்போ காப்பனாமங்கலத்து கோவிலில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியாரோட மனைவிக்கு நன்றி. ஏன்னா நான் இந்த நம்பருக்கு நான் கூப்பிட்ட போது, அலைபேசி என்னை கூப்பிட்டு கோவிலோட விவரம் கேட்டபோது அவள் தான் எனக்கு எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு
அவாக்கிட்ட இருந்த பதிவுகளை புஸ்தகங்களை எனக்கு அனுப்பிச்சி கொடுத்தாங்க. இந்த இடம் வந்து காப்பு சக்தி நிறைஞ்ச இடம், அதனால் காப்பனாமங்கலம் அப்படின்னு பேர். என்ன ஆயிருக்குன்னா, தசரதர் வந்து தனக்கு பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்தலங்களில் புத்திரகாமேஷ்டி யாகம்லாம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி பண்ணின எல்லா கோவில்லேருந்து கிடைச்ச ரட்சைகளையும் எடுத்துன்னு வந்து இந்த ஸ்தலத்தில் அவர் அணிஞ்சின்றார் அப்படின்னு புஸ்தகங்களில் இருக்கான். அதே மாதிரி எண்கண் முருகன், இப்போது சிக்கலில் பார்த்தேன்னா வேல் வாங்கிறதுக்கு நெடுங்கன் அம்பாள் வந்து சிக்கல் முருகனுக்கு வேலை கொடுக்குறா. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் இருக்கிற ரட்சையை தான் எண்கண் முருகனுக்கு சக்தியே கொடுத்த ஸ்தலம் கொடுத்ததற்கா அப்படின்னு. இந்த ஸ்தலத்துக்கு ஆதி காலத்தில் கருங்காலி மரம் தான் ஸ்தல விருட்சமாக இருந்திருக்கு. இந்த கருங்காலி மரம்ங்கிறது வந்துட்டு திருஷ்டிகள் எல்லாம் போக்கக்கூடியது. கருங்காலி மரக்கட்டைங்கிறது வந்து இந்த கோவிலோட கும்பாபிஷேகத்து போதெல்லாம் மேலே கலசங்களில் இந்த கொடிமரத்துலலாம் ஒரு சின்ன கருங்காலி கட்டையை வச்சு தர்ப புல்லில் சுற்றி வச்சுட்டு அதில் வைப்பா. ஏன்னா அதனால் இடி மின்னல்லேருந்து அது தாக்காதுன்னு. இதை வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு 10-12 வருஷம் முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்தபோது அந்த கலசத்துலெல்லாம் வரகரிசி போடும்போது உள்ளே அந்த இது வச்சுருந்ததை பார்த்த ஞாபகம் எனக்கு வந்தது. இந்த ஸ்தலத்தில் ஆதி காலத்தில் ஒரு பெரிய மணி இருந்ததாம். அந்த கோவில் மணி அடித்தாலே, அந்த ஓசை கேட்டாலே எல்லா தோஷங்களும் நீங்கி போயிடும் அப்படின்ட்டு இருந்திருக்கு. இப்போ அது இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு 30 முக்கோடி தேவர்கள், ஏகாதச ருத்ரர்கள், கந்தர்வர்கள், 12 ஆதித்யர்கள், கிம்புருடர்கள் எல்லாருமே இந்த ஸ்தலத்தோட அருமையை தெரிஞ்சுட்டு இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காளாம். நம்ம எல்லாருக்குமே வந்து சுகபிரம்ம மகரிஷிங்கிறவரை பற்றி தெரியும். அதாவது கிளியினுடைய முகத்தோடு இருக்கிறவர். அவர் வந்து வேத வியாசரோட மகன். அவர் வந்து இந்த ஸ்தலத்தில் இருந்த கருங்காலி மலத்தில் கிளி ரூபமாகவே இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் ஆஞ்சநேயர் இங்கே வந்திருக்கார். எப்படி வந்திருக்காருன்னா, சஞ்சீவ மலையை போய் இமயமலை பர்வதத்துலேருந்து சஞ்சீவ மலையை பெயர்த்தெடுத்துட்டு வரும்போது இந்த ஸ்தலத்தில் வந்து அவர் ஈசனை பூஜை பண்ணுறதுக்கு சுகபிரம்ம மகரிஷி அவருக்கு உதவி செஞ்சதாகவும், அவர் இங்கே கையில் காப்பு கட்டிண்டு சீதா பிராட்டியை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி காப்பு கட்டிண்டு போனார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ராமர் வனவாசத்துக்கு போகணும்னு சொல்லி தசரதர்கிட்ட கைகேயி கேட்குறா. அதனால் அவரும் கிளம்பி வனவாசத்துக்கு போகணுங்கிற நிலை ஆகிடுறது. அப்போது ராமரோட தாயான கௌசல்யா தேவி வந்து ராமரோட குலகுருவான வசிஷ்டர் அவர் சொன்னபடி இந்த ஸ்தலத்திலேருந்து பெறப்பட்ட அந்த ரட்சை கயிறு, காப்பு கயிறு, அதை வந்து ராமரோட காலில், இடது காலில் கட்டி அனுப்பிச்சா காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதும் இந்த ஸ்தல வரலாறு இவ அனுப்பிச்ச புஸ்தகத்துலேருந்து படித்து தெரிஞ்சுட்டேன். அப்புறம் பிரம்மர்த்தி தோஷ நிவர்த்தி இந்த ஸ்தலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதும், ஆதி காலத்தில் வந்து ராமரக்ஷா மந்திரம்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த ராமரக்ஷா மந்திரங்கிறது 38 ஸ்லோகங்களை கொண்டுதான். இது வந்து ஈசனே புத கௌசிக ரிஷிக்கு கனவுல வந்து உபதேசம் பண்ணாராம். அது நடந்த இடம் வந்து இந்த ஸ்தலம் அப்படின்னு. அப்புறமா இந்த ராமபான பூ
புஷ்பம்னு இருந்துதான், ரொம்ப வாசனையான புஷ்பமாம். அந்த புஷ்பம்தான் இப்போ இந்த கலிகாலத்தில் ஜாதிப்பூ, பிச்சிப்பூ, நிலசம்பங்கிங்கிற பேரில் அழைக்கப்படுறது அப்படிங்கிறதும் இந்த வரலாற்று புஸ்தகத்தை படிக்கும்போது தெரிஞ்சின்ற விஷயமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அந்தனர் ஒருத்தர், ஒரு நல்ல பக்தர் ஒருத்தர், அவர் வடநாட்டுக்கு போகிறார். அங்கே ருக்மணி தேவியை சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கிறது. அப்போது ருக்மணி தேவி கிட்ட அவர் கிருஷ்ணர் ருக்மணி கிட்ட அவருடைய பக்தியை பார்த்துட்டு ருக்மணி சொல்கிறாளாம், எங்களோட கல்யாணத்துக்கு நீங்களே எங்களுக்கு கல்யாணம் நடத்தி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாளாம். அதுக்கேற்ற மாதிரி ருக்மணிக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடக்கும்போது நாரதர் இந்த ஸ்தலத்தில் இருந்த அந்த அந்தனரை கூட்டுண்டு போய் அவர் மூலிமா கல்யாணத்தை நடத்தி வச்சார். அதனால தான் இன்றைக்கும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஸ்தலத்துக்கு கிருஷ்ணர் ருக்மணியோடு வந்திருந்தாராம். வந்திருந்தபோது அந்த பெரியவர் முதியவராக போயிட்டார். அவரை பார்த்துட்டு இந்த இடத்துலையே நானும் இருந்து அருள் பாலிக்கிறேன்னு சொன்னாராம். அதனால தான் இன்றைக்கும் இந்த காப்பனாமங்கலத்தில் மேலே இருக்கக்கூடிய மேல் விமான தளத்தில் கிருஷ்ணர் நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிறத இப்போ நான் புஸ்தகத்து மூலிமா தெரிஞ்சுட்டேன். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, அந்த கோயிலுக்கு போன போது இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்துருக்கலாம். ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சா அடுத்த தடவை போயிட்டு இன்னொரு தடவை இந்த கோவிலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. காப்பு ஆவணமங்கலம் அப்படிங்கிறது தான் காப்பனாமங்கலம் அப்படின்னு மாறி இருக்கு அப்படிங்கிறதும் இந்த புஸ்தகத்து மூலிமா தெரிஞ்சினேன். அப்புறம் நாம சங்கீர்த்தனம் பாடினதில் சிறந்தவராக இருந்த நடராஜ பாகவதர் அப்படிங்கிற ஒரு பிறந்த ஊர் இந்த ஸ்தலம் அப்படிங்கிறதும் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே ஆண் பெண் குழந்தைகள், பெண் குழந்தை ஆண் குழந்தை எல்லாருமே இந்த ஸ்தலத்தில் காப்பு கட்டின்னு போவா. ஈசன்ட்டு வச்சு அம்பாள் எதிர்க்க காப்பு கட்டின்னு போகிறது இன்றைக்கும் பழக்கத்தில் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சவாளுக்காக வேண்டியும் அறிஞ்சவாளுக்காக வேண்டியும் நம்மளே கூட காப்பு கட்டிக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த கோவிலை பற்றின விஷயங்களா, அதாவது காப்பு நிறைஞ்ச ஸ்தலம் அப்படிங்கிற விஷயங்களா தெரிஞ்சினேன். இந்த மாதிரி கோவில்களுக்கு சரடுகள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை இந்த ரக்ஷை கயறுகள், இப்போ திருப்பதிக்கெல்லாம் போனால் கருப்பு கயிறெல்லாம் வைப்பா, காசிக்கு போனால் கருப்பு கயிறு இருக்கும். அந்த மாதிரி கயிறுகளை இந்த மாதிரி கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதும் அங்கே தெரியாமல் வரக்கூடிய பக்தர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்தை நான் இதில் பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தலம்ங்கிறது போன போது கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அதை படிக்கும்போது தான் ஆகா இத்தனை அருமையான ஸ்தலத்தை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கேன்னு நினச்சினேன். இது கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் என்கண் கோவிலுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய காப்பனாமங்கலம்னு வெளியிலேருந்து பார்த்தா பெருசாக தெரியாது. ஏன்னா பூந்தோட்டத்தோட ஒரு சோலைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் தேடி பார்த்து போய் இந்த ஸ்தலத்தையும் பார்த்து தரிசனம் பார்த்து இறைவனோட அருளை பெறணும்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமஸ்காரம்.